ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகத்தினாலே இந்த ராகவேந்திர சச்சரித்திரம் இப்பொழுது 23வது எபிசோடு இன்னைக்கு நாம் பார்க்குறோம். இந்த எபிசோடில் திம்மண்ணாச்சாரியாவுடைய வாழ்வு எப்படி அம்மா வருது அப்படிங்கிறத பற்றி அவருடைய சரித்திரத்தை இப்போ இதில் பார்க்க போகிறோம். போன எபிசோடு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் சரித்திரம் தான். ஏன்னா சரித்திரம் சில சமயங்களில் அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது விஷயங்கள் சொல்லும்போது மகிமைகள் இல்லாத போது அது கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சரித்திரம் நம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எபிசோடில் திம்மண்ணாச்சாரியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அவர்கள் பெற்றோர், திம்மண்ணாச்சாரியோட பெற்றோர்கள் கனகாச்சலாச்சாரியா அண்ட் லக்ஷ்மி தேவி ரெண்டு பேரும் இறைவனத்தோடு சேர்ந்தவர். அவர்களுடைய இயம காரியங்கள்லாம் செய்துவிட்டு மன வருத்தத்தோடு அந்த மடத்து ஸ்ரீகாரியம் அவரோடு திம்மண்ணாச்சாரியா கும்பகோணம் திரும்பி வருகிறார். விஜயேந்திர பார்த்த உடனே கண்ணில் தண்ணி விட்டு அழுகிறார். அப்போது விஜயேந்திர அவர் ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி நிகழ்வை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சமாதானம் சொல்லி இனி பாடம் படுவையில் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லி அறிவுறுத்துகிறார். திம்மண்ணாச்சாரியாவும் தன்னை சமாதானம் செய்து கொண்டு பாடங்கள் படிப்பதிலும் கேட்பதிலும் அவர் தன்னுடைய கவனத்தை முழு கவனம் செலுத்தி வருகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் திம்மண்ணாச்சாருக்கு திருமண வயது வந்த உடனே விஜயேந்திரன் நினைக்கிறாரு, இந்த சிஷ்யனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பொறுப்பு தன்னிடம் இருப்பதாக உணர்கிறார். ஏன்னா அவங்க பெற்றோர்கள் இல்லை, வேற யாரும் இல்லை, அவருக்கு மடந்தான் அவர் கேர்டேக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ சரியான பெண் பாடன்னு சொல்ற போது ஸ்ரீரங்கத்திலே சாஷ்டி குலத்திலே பரத்வாஜ கோத்திரத்திலே வந்த ஆனந்த தீர்த்தாச்சார் என்பவருடைய பெண் மகள் தான் கோபிகாம்பா, மூத்த மகள். அவங்க நாட்டியம், சாகித்யம், எல்லாம் சங்கீதம் எல்லாம் சிறப்பாக கற்றவர்கள். நல்ல குணவதி, நல்ல அழகான பெண், அடக்கமான பெண். இந்த பெண்ணு இந்த திம்மண்ணாச்சாரியருக்கு சரியான சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் பண்ணி ஆனந்த தீர்த்தாச்சாரியர் வர சொல்லி அவருடன் தன்னுடைய அபிப்பிராயம் சொன்ன உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டார். அப்புறம் அன்று இரவு சுரேந்திர தீர்த்தரும் விஜயேந்திரரும் திம்மண்ணாவை அழைத்து அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி ஆனந்த தீர்த்தருடைய புகழ் கோபிகாமனை திருமணம் செய்யலான்னு இருக்கும், என்னுடைய அபிப்பிராயம் என்ன சொன்ன உடனே திம்மண்ணாச்சாரியர் சொல்றாரு, நீங்க என்ன உத்தரவு கொடுக்கீங்களோ அது மாதிரி நான் செய்யறேன், உங்களுடைய அடிமை நான், எனக்குன்னு அபிப்பிராயம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்க திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து 1574 வருஷம் 1574 திம்மண்ணாச்சாரும் கோபிகாம்பாக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தது. கோபிகாம்பா திம்மண்ணாச்சாருடைய மனசு எப்படிதோ அதே மாதிரி நடந்ததுனால திம்மண்ணாச்சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுக்கப்புறம் கும்பகோணத்திலே ஒரு விசேஷம் நடக்குது. இந்த ஸ்ரீமடத்தில் விஜயேந்திர தீர்த்தரோட இந்த மடம், அதுக்கு முன்னால் விஜயேந்திர மடம் என்று பெயர் பெற்றது. அதெல்லாம் ஒரே ஒரு வம்சத்தில் வர்றவங்க தான், அப்படியே அந்த ஃபேமிலியில் வர்றவங்க தான் அந்த பீடா இருக்கிறாங்க. ஆனால் சுரேந்தருக்கு அப்புறம் விஜயேந்தர் வேற அதே சாஷ்டிரிய குலத்தில் இருந்தால் கூட வேற ஒரு ஃபேமிலி சர்க்கிள் இருந்து வரவர். ஆனால் சுரேந்தர் நினைச்சாருன்னா அந்த ஒரிஜினலா வந்த ஃபேமிலி சர்க்கிளோட அந்த லைன் கட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வம்சத்திலே வந்த நாராயணாச்சார் என்பவரை செலக்ட் பண்ணி அவருக்கு சந்நியாசாசிரம் தந்து சுதீந்திர தீர்த்தர் என்ற நாமகரணம் செய்து விஜயேந்திர தீர்த்தர் சிஷ்யனாக இருந்து கொண்டு இறை சேவை செய்யும்படி பண்ணிக்கிறார். ஏன் இவரை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, முதல்ல உபதேந்திர தீர்த்தரும் ஜித்தாமித்திரரும் மூலராமரை பூஜை பண்ணல. ரெண்டு பேரும் பெரிய மகான்கள். அப்ப அவர்கள் ரெண்டு பேருமே இறைவனை பிரார்த்தனை பண்றாங்க சித்தியார்த்துக்கு முன்னால, நாங்கள் மீண்டும் இந்த பூலோகத்திலே பிறந்து மூலராமரை பூஜை செய்ய பாக்கியம் அவங்க கொடுக்க வேணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க தான் சித்தி அடைகிறாங்க. அந்த வகையில் தான் உதயன் தீர்த்தரா விஜயேந்திரர் வந்திருக்காரு. ஜித்தாமித்திரர் தான் சுதீந்திர தீர்த்தர். இதெல்லாம் சுரேந்தருக்கு அவருடைய ஞானம், அவங்களாம் அபரோக்ஷ ஞானிகள், முக்காலம் உணர்ந்தவர்கள், அப்படி தெரியும். அதனால சுதீந்தருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவரை விஜயேந்திர தீர்த்தரோட சிஷ்யனாக நியமனம் செய்து சன்னியாசம் பூஜையெல்லாம் பண்ண சொல்றாங்க. எல்லாம் சிறப்பாக நடக்குது.
அவர் சுஜீந்திர தீர்த்தரும் ரொம்ப சந்தோஷம், விஜயேந்திர சொன்னபடி அவருடைய இறை சேவையை செய்துட்டு இருக்கார். சமயத்தில் சவப்ப நாயக்கருங்கிறவர் அந்த தஞ்சாவூர்னு வந்து யத்தீஸ்வரரை சந்தித்து பெண்குண்டால் கூட ரங்கராஜாங்கிற ராஜா இவர்களை இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ரீமம் கொடுத்து அமைச்சிருக்கார். அவங்கெல்லாம் அங்கே வந்து தங்கியிருந்து தன்னை ஆசீர்வாதம் பண்ண வேணும் அப்படிங்கிறதாக அவருக்கு வந்து சொல்றாங்க. அப்போ சுரேந்திர சொல்றாரு, சரி நாங்க 3 பேரும் பெண்குண்டா வரோம்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி இந்த 3 யத்தீஸ்வரர்களும் பெண்குண்டா போகிறாங்க. பெண்குண்டால அந்த ராஜா ரங்கராஜா வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து அவருக்கு வந்து சௌகரியம்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு வந்து நாவலூர் அல்லது ராமச்சந்திராபுரம் சொல்லக்கூடிய கிராமத்தை மடத்துக்கு தானமாக கொடுக்கிறார். அப்போ ஒரு சுரேந்திர தீர்த்தர் விஜயேந்திர சொல்றாரு, ஒரு பகுதியை மாத்திரம் மடத்துக்கு வச்சு மற்றதெல்லாம் வித்வாம்சர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கணும்னு சொல்றாரு. அந்த வகையில திம்மானப்பட்டிருக்கும் அங்கே ஒரு வீடும் தோட்டமும் ஸ்ரீமடத்தின் மூலமாக கிடைக்கிறது. இப்படியாக இருந்துட்டு அங்கிருந்து அவங்க வந்து மதுரைக்கு வர்றாங்க. அங்க இருந்து மதுரையில இருந்து அங்கே தங்கியிருந்து அங்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சுரேந்திர தீர்த்தருக்கு உடல் நிலம் குன்றிவிடுது. ஏன்னா ஒரு வயசானாலும் நிறைய அலைச்சல் அவருக்கு முடியல. அப்புறம் எல்லாரும் எவ்வளவுதான் பார்த்துருந்தாலும் அந்த ஏஜ் காரணமாக அவர் வந்து இறைவனத்தினுடைய மதுரை இறங்கிறார். அதுக்கப்புறம் பெருங்குண்டால் இருந்து ஒரு தகவல் வருகிறது. அவர் ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க, மாதிரி ரங்கராஜாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் ஹம்பியில் நடத்த போகிறோம், அதுக்கு சுவாமிகள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சுவாமிகள் வரணும்னு சொல்லி ஸ்ரீமம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ விஜயேந்திர தீர்த்தர் சொல்கிறாரு, நம்ம குருவனுடைய பிருந்தாவன நிர்மாண வேலைகள் நடக்கிறதுனால இப்போ என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீந்திர தீர்த்தர் மாத்திரம் ஹம்பிக்கு அனுப்புகிறார். ஸ்ரீந்திர தீர்த்தர் அவருடைய பண்டிதர்கள் சிலர் அழைத்து கொண்டு ஹம்பி போனபோது அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து ரகுநாத் தீர்த்தருடைய பிருந்தாவன வாசல்ல அங்கே இருக்கு, அங்கிருந்து அவங்களை தங்க பல்லக்கத்திலே அவரை ஏற்றிக்கொண்டு விட்டலன் சன்னதிக்கு வந்து அங்கே வந்து தர்பார் நடக்குது, வித்வத் சபையெல்லாம் நடக்குது. இந்த வித்வத் சபையில் நிறைய வாத பிரபாதங்களாம் நிறைய நடக்குது. பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க. ஸ்ரீமடத்தின் சார்பாக விஜயேந்திரோட பூர்வாசிரம பேரன் ராமச்சந்திராச்சாரியா, அதாவது விஜயேந்திரோட பூர்வாசிரமம் தம்பி மகன் ராமச்சந்திராச்சாரியாவும் திம்மண்ணாச்சாரியன் தான் பராமினண்டாக இந்த வாதங்களை எல்லாம் வச்சு பிரதிவாதங்களை பண்ணி அவங்க வெற்றி காண்றாங்க. எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து வெற்றி காண்றாங்க. எல்லா டிபேட்லையும் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ரங்கராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்று மாலை திம்மண்ணாச்சாரியோட வீணா கச்சேரி நடக்குது. அதை கேட்டு அப்படியே மெய் மறந்து போய் அவ்வளோ சந்தோஷம். அவருடைய வித்வத்தை பார்த்துட்டு ரங்கராஜா திம்மண்ணப்பட்டிருக்கு பகல் தீவட்டி சேவை, அதாவது பகல்லே தீவட்டி வச்சு தான் அவங்களுக்கு போகணும். அது ஒரு ராஜ மரியாதை. அது ராஜாக்களை மாத்திரம் உரியது, சக்கரவர்த்திக்கு மாத்திரம் உரியது. அதை திம்மண்ணப்பட்டருக்கு கொடுக்குறாரு. குருவுக்கு சந்தோஷம், சிஷ்யனும் சந்தோஷம்.